The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு முக்கிய அரசியல் கட்சிகள் இப்போதே அரண் வகுத்து வருகின்றன. திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி இருக்கும் தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மதுரை மேற்கு தொகுதி. ஏன்? சற்று அலசலாம். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்க. களத்தில் நாம கொடுக்க போற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. 200 தொகுதிகளை வெல்வதே இலக்கு என முதல்வர் அறிவிக்க அமைச்சர்கள் முழு வீச்சில் இறங்கிவிட்டனர். அதிமுகவும் தங்கள் பலத்தை நிரூபிக்க வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறது. இருபெரும் கட்சிகளும் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறது. திமுகவின் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் அதிமுக தொடர் வெற்றிகளை பெறும் தொகுதிகளை குறிவைத்து பணி செய்ய அமைச்சர்கள் தொகுதி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுரையில் அமைச்சர் மூர்த்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சில பொறுப்புகள் பேசுபொருளாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் மதுரை வடக்கு, மதுரை மத்திய தொகுதி, சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு ஆகியவற்றில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான மதிமுகவும் வென்றன. மதுரை மேற்கு, திருமங்கலம், உசிலம்பட்டி, மேலூர், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் அதிமுக வென்றது. இந்நிலையில் அமைச்சர் மூர்த்திக்கு ஏற்கனவே அவர் கைவசம் இருந்த மதுரை மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு ஆகிய தொகுதிகளோடு செல்லூர் ராஜு வெற்றி பெற்ற மதுரை மேற்கு தொகுதியும் கூடுதலாக ஒதுக்கியுள்ளது திமுக தலைமை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது திமுகவின் திட்டமாகும். 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் செல்லூர் ராஜுவின் தேர்வாக மதுரை மேற்கு உள்ளது. 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டப்பேரவை தேர்தல்களில் இந்த தொகுதியில் செல்லூர் ராஜு வெற்றி பெற்றிருக்கிறார். பணவளம் செல்வாக்கு அப்படின்றது 2 பேர்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜுவை எதிர்கொள்வதற்கு இங்கே தளபதியை மற்றவர்களை போதாது. அதனால மூர்த்தி போன்ற நபர்களை களத்தில் இருக்கணும். அப்படிதான் அவங்க முடிவு பண்ணி செஞ்சிருக்க மாதிரி தெரியுது. மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பது குறித்தான எதிர்பார்ப்பு இப்போதே பற்றிக் கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.